தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக 138ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவரை நம்பி வந்துட்டதுனால நமக்காக யாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். நம்ம விரும்பினாலும் அதை செய்வார், விரும்பாவிட்டாலும் செய்வார். விரும்பினா வேகமாக செய்வார், விரும்பாவிட்டால் சூழ்நிலைகளை உருவாக்கி செய்வார். தாவீது சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரிகைகளை, நீர் எனக்காக செய்யக்கூடிய கிரிகைகளை நீங்கள் விட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிறாரு. அவர் விட மாட்டார். இருந்தாலும் இவருக்கு ஒரு சந்தேகம், விட்டுறாதீங்கப்பா அப்படின்றாரு. ஏன்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை போராட்டத்தில் இருக்கலாம், அல்லது வெற்றியில் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் கூட எலியாவை போய் உட்கார்ந்து இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறபடி நம்ம கூட அவரை விட்டு, அவருடைய கிருபை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. இந்த உறுதித்தன்மை தாவீதுக்கு இருந்ததுனால சொல்றாரு, கர்த்தர் எனக்காக, ஒரு தனிப்பட்ட நபராக அவர் நின்று சொல்றாரு, எனக்காக எனக்கு சொன்ன, என் குடும்பத்துக்கு சொன்ன, என் சபைக்கு சொன்ன, என் பிள்ளைகளுக்கு சொன்ன யாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே, இந்த சத்தத்தை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இருந்த தடைகள் அகலட்டும், பிரச்சனைகள் தீர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாள் முழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று நாங்களும் தாவீதோடு சேர்ந்துமை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஏற்ற பலன், இன்றைக்கு தேவையான பொருளாதாரத்துக்கு ஏற்ற பலன், இன்றைக்கு தேவையான ஊழியம் செய்வதற்கேற்ற பலன் எல்லாருக்கும் உண்டாவதாக, நிலைத்திருப்பதாக, பெருகுவதாக. ஆண்டவரே, இந்த காலை வேலை வெற்றியின் காலை வேலையாக, மகிழ்ச்சியின் காலை வேலையாக, உற்சாகத்தின் காலை வேலையாக காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து விடுகிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென்.